இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு அம்சங்கள் பார்ட் 2 பார்க்க போறோம். நாடாளுமன்ற இறையாண்மை மற்றும் நீதித்துறை மேலாதிக்கத்தின் தொகுப்பு, சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரமசி. அதாவது நாடாளுமன்றம் ஒரு நம்ம அரசியல் அமைப்புல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நினைச்சா நம்ம நாடாளுமன்றத்தினால சேஞ்சஸ் பண்ண முடியும். அதுதான் சொல்றோம். இங்க பாத்தீங்கன்னா நீதித்துறை பாத்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்றம் சட்டத்தை இயற்றுது அப்படின்னா அந்த நீதித்துறை அந்த சட்டத்தை பார்க்கும். ஒருவேளை அந்த சட்டம் அரசியலமைப்புக்கு உட்படாமல் வெளியே இருக்கு, அரசியலமைப்பு மீறி இருக்கு சில விஷயங்கள் அப்படின்னா நீதித்துறை நினைச்சா அந்த சட்டத்தை ரத்து பண்ண முடியும். அதை இதை சொல்றாங்க. ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை, இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. அதாவது நம்மளுடைய ஜுடிஷியரி இன்டகிரேட்டட், அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே தான் எல்லா கோர்ட்டுமே நமக்கு வரும். ஆனா அது போல பாத்தீங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது நம்மளுடைய சட்டமன்றமா இருக்கட்டும் வேற யாருமே நீதித்துறைக்குள்ள உள்ள வர முடியாது. நீதித்துறை தனிச்சு இயங்கக்கூடிய சுதந்திரமான ஒரு அமைப்பு. அதை தான் இங்க சொல்றோம். அடுத்து அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நமக்கு ஒரு 6 அடிப்படை உரிமைகள் கொடுத்திருக்காங்க நம்ம அரசியல் அமைப்புல. அது எப்பயுமே நம்மளுக்கு போகாது நம்ம விட்டு. இதை பொறுத்துதான் நம்மளுடைய உரிமைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இதே சில நேரம் எமர்ஜென்சி அவசர காலங்கள்ல நமக்கு ஆர்டிகல் 20, 21 சரத்து 20, 21 தவிர மீதி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள்லாம் நமக்கு கொடுக்கப்படாது. எந்த டைம் மட்டும்னா எமர்ஜென்சி டைம் மட்டும். அது அடுத்து அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஒரு அரசாங்கம் ஒரு சமூக பொருளாதாரத்தை மையமா கொண்டு எப்படி இயங்கணும் அப்படின்னு சொல்றது இந்த டிபிஎஸ்பி. அடுத்து அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது என்னன்னா நமக்கு எப்படி அடிப்படை உரிமைகள் இருக்கு அதே மாதிரி அடிப்படை கடமைகள் இருக்கு. உதாரணத்துக்கு ரைட் டு எஜுகேஷன், நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி நம்ம வழங்கணும் அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்புல ஒரு அடிப்படை கடமை. அடுத்து செக்குலர் ஸ்டேட், மதசார்பற்ற அரசு. நம்மளுடைய அரசு பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மதத்தையும் ஆதரிக்கவும் இல்லை, எதுக்கும் இல்லை, நமக்குன்னு ஒரு தேசிய மதமும் கிடையாது.